துளி துளியாய் கொட்டும் மழை துளியாய் கூடவே பொறுக்கணும் கூடவே பொறுக்கணும் உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே எனக்காக என்னதான் கூடவே நின்னாயே எறும்பு கண்ணுல வச்சாயே. எதுக்கு மீனா இப்ப அழுதுட்டு இருக்கேன்? என்னத்துக்கு பலற? அது சரி ப்ரோ, மீனா தான் அழறானா நீங்க வேற அழுதுட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, தங்கச்சிக்கு நம்ம தான் ஆறுதல் சொல்லணும். அதை விட்டுட்டு நம்மளே அழுதுட்டு இருந்தா எப்படி ப்ரோ? அது சரி, அதான் அண்ணா அழுதுட்டு இருக்காருன்னு தங்கச்சி அழறா. என்ன ப்ரோ நீங்களே இப்படி அழுதா எப்படி? இங்க பாருங்க, மீனா நல்லபடியா கல்யாணம் ஆகி அவ புகுந்த வீட்டுக்கு போக போறா. மாமா எதுக்கு இப்ப நீங்க வருத்தப்படுறீங்க? மீனா எங்க போறான்? இங்க தானே இதே ஊர்ல இதோ என் ஃப்ரெண்டு வீட்டுல தான் இருக்க போறான். இதுக்கு ஏன் மாமா நீங்க வருத்தப்படுறீங்க? எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கோ மாமா. நான் இல்ல, என் ஃப்ரெண்டு இவன் இருக்கான் பாருங்க, அவனே பாத்துக்குவான். என்ன ப்ரோ இத்தனை பேர் சொல்றோம், நீங்க அழுதுட்டே இருந்தா என்ன அர்த்தம் ப்ரோ? ஏன் ப்ரோ அழறீங்க? இல்ல, என் தங்கச்சிக்கு நான் ஒரு அண்ணனா எதுவுமே செய்யல. இப்ப கூட இந்த கல்யாணத்தை கூட இந்தோ நீங்க 4 அண்ணனுங்களா இருந்துதான் நடத்திருக்கீங்களே தவிர நான் ஒருத்தன் அண்ணனா இருந்து ஒண்ணுமே பண்ணலன்னு நினைக்கும் போது எனக்கு வருத்தமா இருக்கு. என் தங்கச்சியை பிறந்ததுல இருந்து நான் சரியா கவனிக்கல. என்ன மன்னிச்சிரு மீனா. கேட்டீங்களா ப்ரோ, மீனா என்ன சொன்னான்னு? ஒரு தங்கச்சிக்கு நீங்க ஒரு நல்ல அண்ணனா நடந்திருக்கீங்க. இங்க பாருங்க, அதை வாங்கி கொடுத்தாதான் நல்ல அண்ணன்லாம் கிடையாது. அவளுக்கு பாதுகாப்பா இருந்திருக்கீங்க பாருங்க, அதுவே போதும் ப்ரோ. அது மட்டும் இல்ல, இப்போ உங்க மனசும் மாறிடுச்சுல, இனிமே கவலைப்படாதீங்க. உங்க தங்கச்சிக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமா செய்யுங்க. ஆமா ப்ரோ, உங்க தங்கச்சி பக்கத்துல தான் இருக்க போறா. நீங்க என்ன பண்ணணும் பண்ணுங்க. உங்க தங்கச்சிக்கு நீங்க மட்டும் இல்ல, இதோ நாங்க 4 அண்ணன்களும் இருக்கோம். ஆமா, நீங்க இருக்கிறதுனாலதான் என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சது. நான் மட்டும் என் தங்கச்சியை இவ்வளவு நல்லா வச்சிருப்பேனானு எனக்கு கிட்ட இல்லைன்னு தான் சொல்லுவேன். நான் என் தங்கச்சியை கவனிக்கல. இல்ல, இனிமே அப்படி நான் விட மாட்டேன். என் தங்கச்சிக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே நான் பண்ணுவேன். மீனா நீ வருத்தப்படாதம்மா, என்ன வேணும்னு கேளுமா அண்ணக்கிட்ட. அண்ணன் கஷ்டப்பட்டாவது உனக்கு கண்டிப்பா செய்வோம்மா. சரியாம்மா? இது வரைக்கும் கேட்காது எதுனா இருந்தாலும் அண்ணக்கிட்ட கேளுமா. பாருங்க மச்சான், நீங்க வருத்தப்படாதீங்க. என் பொண்டாட்டிய நான் ரொம்ப நல்லாவே பார்த்துப்பேன். அவ கேட்டா பாத்தீங்களா, தாய் வீட்டு சீரா அவளுக்கு ஒரு புடவை, அதை மட்டும் நீங்க எடுத்து கொடுங்க. மத்தத என் பொண்டாட்டிக்கு நான் செஞ்சுக்கிறேன் மச்சான். ரைட்டு, அப்ப பொறுப்பு வந்துருச்சு. அப்படி சொல்லு மச்சான். எங்க தங்கச்சிய நல்லபடியா பாத்துக்க, சரியா? பார்த்தல, ஒரு அண்ணன் 2 அண்ணன் இல்ல, நாங்க மொத்தம் 5 பேர் இருக்கோம். மீனாக்கு எதனா ஒண்ணுனா 5 பேரும் வந்து நின்றுடுவோம். பாத்துக்கடா. என்னப்பா என் சகல அப்படிலாம் இல்ல, என் சகல என் மச்சினிச்சு நல்லபடியா பாத்துப்பாரு. என்ன சகல அப்படிதானே? கண்டிப்பா சகல, என் பொண்டாட்டிய நான் நல்லபடியா பாத்துப்பேன். ஒரு அண்ணன் 2 அண்ணன் இல்ல, எத்தனை அண்ணன் வந்தாலும் சரி, என் பொண்டாட்டி கண்ணுல இருந்து கண்ணீர் வராம பாத்துப்பேன். இப்ப வளரனா அவங்க அண்ணனுங்களை நினைச்சா வளரா. இனிமே அவ கண்ணுல இருந்து தண்ணி வரவே வராது. என் பொண்டாட்டி கண்ணை தொடுறி. இங்க பாரு, உங்க அண்ணனுங்களா இங்கதான் இருக்காங்க. எப்ப நினைச்சாலும் நீ வந்து பாக்கலாம். உன் புருஷன் நான் இருக்கேன்டி. இனிமே உன் கண்ணு தண்ணியே வரக்கூடாது. கண்ணை தொட மீனா. பாரா, புருஷன் சொன்னதும் பொண்டாட்டி கண்ணு அந்த தண்ணி எங்க போச்சுன்னே தெரியலையே. அது சரி, 1 இல்ல 2 இல்ல 5 அண்ணனுங்க சொல்லியும் நிறுத்தாத அழுக, புருஷங்காரன் சொன்னதும் உடனே நின்றுடுச்சே. இதான் புருஷனுக்கான மரியாதையோ? ஐயோடா, பாரா, மீனாவா இது? அசோக வேணான்னு சொல்லிட்டு இப்ப அவரு சொல்றாராமே. ரைட்டு. அட ஆமா, புருஷன் சொல்லிட்டாருல, இனி பொண்டாட்டி செய்ய வேண்டியதுதானே பாக்கி. அப்படிதானமா மீனா? மீனா, நீ இப்போ போல எப்பவுமே சந்தோஷமா இருக்கணுமா? இதுதான் எங்க எல்லாருக்கும் வேணும். நான் ரொம்ப தப்பு பண்ண பார்த்தேன். சாரி அசோக், சாரி மீனா. உங்க 2 பேரும் பிரிக்கணும்னு நினைச்சிட்டேன் பாரு, என்ன மன்னிச்சிருங்க. ஆமா சகல, கரெக்டா தான் நீங்க செஞ்சிருக்கீங்க. என்ன இவனுங்கெல்லாம் சேர்ந்துதான் இப்போ கோத்து விட்டுட்டானுங்க. இல்லம்மா, சும்மா சும்மா ஜோக்குமா, ஜோக்கு.
டேய் மச்சான், அது சரி, எனக்கு மீனாதான் வேணும் அப்படின்னு எவனோ ஒருத்தன் அடம் பிடிச்சானே, அவனுக்காக தான்டா இவ்வளோ பெரிய பிளானே போட்டது. இப்ப என்ன கோத்து விட்டுட்டோன்னு சொல்லிட்டு இருக்கேன்? இல்லடா, இப்பவும் சொல்றேன், எனக்கு என் மீனாதான் வேணும். என் மீனாவை என்கிட்ட கோத்து விட்டதுக்கு உங்க எல்லாருக்கும் நன்றி. நன்றி நன்றி. சரிடா, இப்படியே பேசிக்கிட்டே நிக்க வச்சிருக்க போறீங்களா என்ன? ஆக வேண்டிய வேலைலாம் நிறைய இருக்கு, அதை கொஞ்சம் பார்த்து செஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது சரிடா அசோக், எங்க சுத்தினாலும் கரெக்டா விஷயத்துல நிக்கிறப்ப அதான் அசோக்ன்றது. ஐயோ அண்ணா, இதையே நான் உங்ககிட்ட இருந்தா நான் கத்துக்கிட்டேன். எங்க சுத்தினாலும் நீங்க மேலேயே கண்ணா இருப்பீங்க பாருங்க, அந்த மாதிரி நீங்க தானே எனக்கு குருவே. அடே என்னடா இப்படி சொல்லிட்ட? கரெக்டா தான் சொல்லிருக்கான். அடே என்னங்கடா எல்லாரும் கோரஸா வாசிக்கிறீங்க? என்ன எல்லாரும் பார்வையும் என் பக்கம் திரும்புது? டேய் என்னடா? நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம ஜோடி உண்டுன்னு போயிடுறது. என்ன பொழப்பு மனுஷன் இன்னைக்கு. சகல, நீ அடிக்கிற லூட்டி எல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். நாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டோம். முடி அதை சொல்லு மச்சான். வீட்டுக்கு பார்க்க வரும்போது கூட வாசல்ல நின்று ரொமான்ஸ் பண்றாங்கன்னா பாத்துக்கீங்க. இது என்ன பிரமாதம்? இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு இருக்கு, கூவுடா. ஆமாண்டா மச்சான், இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு. வீட்டுல எந்த நேரமும் ரொமான்ஸ் தான். காலையில கூட கல்யாணத்துக்கு கிளம்புங்கன்னு சொன்னா நாங்க எல்லாம் கிளம்பி அம்மா அப்பா கிளம்பி வீட்டுக்கே வந்து சேர்ந்துட்டாங்க. அது வரைக்கும் அண்ணனும் நிம்மியும் ரொமான்ஸ் பண்ணாங்க பாரு. எப்பப்பப்பா வீடே களை கட்டிடுச்சுன்னா பாரு. என்னன்னா அப்படிதானே? டேய் டேய் என்ன எல்லாரும் என் பக்கம் திரும்பி இருக்கீங்க? இங்க பாரு, என்ன நான் மட்டுமாடா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்? நீங்களும் தானடா. அவன் வீட்டுக்கு வந்து பார்த்தா தெரியும் அவன் என்ன பண்றான்னு. என்ன எல்லாரும் ஒரே முட்டை என் பக்கமே திரும்புறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அங்க பாரு, கல்யாணம் அப்புறம் பொண்ணு ரொம்ப நின்றுட்டு இருக்காங்க. அவங்களும் என்னன்னு கவனிங்கடா, போங்கடா. ஆமா சகல, நாங்களும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். இருக்கிறதே இது போல் வாழ்ந்திடவே, பாசப்பூமழை பொழிகிறதே இதயங்கள் நனைந்திடவே, பல நூறு வண்ணம் ஒன்றாக சேரும் ஓவியம் போல அவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். அப்புறம் என்னடா அசோக், கார் வர சொல்லியாச்சு, கிளம்பலாமா? கிளம்பலாம் கார்த்திக். ஆனா நான் நம்ம வீட்டுக்கு வரல, நாங்க தனியா வீடு பார்த்துருக்கோம்டா. என்னடா தனியா வீடு பார்த்துருக்கேன்னு சொல்றேன்? எதுக்கு இப்ப அப்படி பார்த்தேன்? டேய் என்ன அதானே, என்ன சகல, ஏன் இப்படி எதுக்கு திடீர்னு தனியா வீடு பார்த்துருக்கீங்க? இருங்க இருங்க, யாரும் அதிர்ச்சி ஆகாதீங்க. ஒன்னால சகல, டேய் கார்த்திக், என் பொண்டாட்டிய என் உழைப்புல வாழ வைக்கணும்னு நினைக்கிறேன்டா. அதான் இனிமேலும் நான் சும்மா இருக்க கூடாதுல்ல. நான் நம்ம ஆஃபீஸ்க்கே வேலைக்கு வரேன். நீ கொடுக்குற சம்பளத்தை வச்சு நாங்க எங்க குடும்பத்தை பார்த்துக்கிறோம்டா. அதான் நான் வாடகைக்கு வீடு பார்த்துட்டேன். நான் இதுலயே வச்சு என் பொண்டாட்டி காப்பாத்திக்கிறேன். என் பொண்டாட்டியை நல்லபடியாக காப்பாற்ற முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் என்ன கொடுக்குறேனோ அதை வச்சு கண்டிப்பா இப்ப வாழ்வா. அப்படிதானே மீனா? ஆமாங்க அசோக் அண்ணா, அவர் எடுத்த முடிவு தானே கரெக்ட். அவர் சொல்றதும் சரிதானே. அவரோட உழைப்புல தானே நான் வாழணும். இங்க பாருங்கண்ணா, நாங்க தனியாவே இருக்கோம். நாங்க இப்போதைக்கு வாடகை வீட்டுல இருக்கோம்னு நினைச்சு கவலைப்படாதீங்கன்னா, கூடிய சீக்கிரத்துல நல்லபடியா சீக்கிரமாவே சொந்த வீடு வாங்கிடுவோம். இந்த அசோக், இப்ப நீ எடுத்த முடிவு 100% கரெக்ட். நீ இப்படியே இரு. இதோ மீனா, கண்டிப்பா நீ என்ன கொடுக்குறியோ அதை வச்சு கண்டிப்பா வாழ்வாடா. நீ கவலையப்படாத. ஆனா வேலைக்கு மட்டும் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துரு, சரியா? வீடு என்னவோ தனியா வேணா இருந்துட்டு போட்டோம். ஆனா நம்மெல்லாம் ஒண்ணுதான், அதை மனசுல வச்சுக்கோடா, புரியுதா? கார்த்திக், என்னடா இது எனக்கு சொல்லணுமா? நம்மளாம் எப்பவுமே ஒண்ணுதான். வீடுதான் வேற வேற, ஆனா நம்ம எல்லாருமே ஒண்ணுதான். கண்டிப்பாடா, நான் என் மீனாவை நல்லபடியா வச்சு காப்பாத்துவேன். கண்டிப்பா வேலைக்கு நம்ம ஆஃபீஸ்க்கு தான் வரணும். எனக்கு அதை விட்ட வேற வழி கிடையாது, அங்கதான் வரணும். இங்க பாரு, கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சு. கொஞ்சம் சம்பளத்தை பார்த்து போட்டு கொடுடா, பார்த்து செய்யடா. அசோக் அண்ணா, நீங்க இப்ப எடுத்த முடிவு ரொம்ப சரி. நீங்க இப்ப பண்றதுதான் ரொம்ப ரொம்ப சரி. இங்க பாருங்கண்ணா, எங்க மீனாவை நல்லபடியா பாத்துக்கோங்க. கண் கலங்காம வச்சு காப்பாத்துங்க. அவளை கண்டிப்பா கண் கலங்காம காப்பாத்துவீங்க தான். இருந்தாலும் சொல்ல வேண்டியது எங்க கடமை. என்ன மீனா, நீ நினைச்ச மாதிரி வாழ்க்கை உனக்கு அமைஞ்சிருச்சா? இனிமே நீ சந்தோஷமா இருப்பல்ல? எப்பவுமே நீ சந்தோஷமா இருக்கணும் மீனா. ஆமா அசோக்கா, நான் கண்டிப்பா சந்தோஷமா இருக்கேன். இப்பதான்
மனசுக்கு திருப்தியாவும் நிம்மதியாவும் இருக்கேன். மீனா, நீ இதே நிம்மதியோடவும் சந்தோஷத்தோடவும் எப்பவுமே இதே மாதிரி சந்தோஷமாவே இருக்கணும் மீனா. நீ கவலைப்படாத, உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும் மீனா. எனக்கு என்ன நீ கவலை? நீங்களா இருக்கும்போது எனக்கு என்ன நீ கவலை? இத்தனை அண்ணனுங்க, அண்ணிங்க, அக்கா, மாமா, இவ்வளவு பேர் இருக்கீங்க. இவங்களா இருக்கும்போது எனக்கு என்ன நீ கவலை? நான் எப்பவுமே சந்தோஷமா இருப்பேன் நீ. சரி சரி அசோக், டைம் ஆகுது. முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. போங்க, நாங்களாம் பின்னாடி வரோம். சரியா? ஆமா ஆமா, நாங்க கிளம்புறோம். சரி கார்த்திக், கிளம்புறோம். அருண் அண்ணன் சொல்லிடு, நாங்க கிளம்புறோம். சகல கிளம்புறோம். அம்மா ஐஷு கிளம்புறோம்டா. அனன்யா கிளம்புறோமா? கிளம்புவோம். சரிங்க அசோக். சரிடா கார்த்திக், நாங்களும் வீட்டுக்கு போயிட்டு ஆக வேண்டிய வேலையை பார்க்குறோம். எப்படியும் பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு வருவாங்க இல்லையா? நாங்களும் கிளம்புறோம்டா. ஆமாண்டா, நீங்களும் கிளம்புங்க. நாங்களும் கிளம்ப வேண்டியதுதான். ஆமா, பொண்ணு மாப்பிள்ளை எங்கள் வீட்டுக்கு வந்துருவாங்கல்ல. அவங்க வந்ததும் நல்லா பார்த்து கவனிங்க. சரியா? அவங்க நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வருவாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். சரியா? சரிடா, அப்போ நாங்களும் கிளம்புறோம். என்னடி பொண்டாட்டி, கல்யாண மண்டபம் கல்யாணம்லாம் பார்க்கும்போது நம்ம கல்யாணம் ஞாபகத்துக்கு வருமே. ஆமா மாமா, எப்படி கண்டுபிடிச்சீங்க? எனக்கு இதை பார்த்த உடனே நம்ம கல்யாணம் தான் மாமா ஞாபகத்துக்கு வந்துச்சு. என் பொண்டாட்டியை பத்தி எனக்கு தெரியாது. சரி, மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? போங்க மாமா, எப்போ உங்களுக்கு விளையாட்டு தான். போங்க. ஏய், நான் விளையாடலாம் இல்லடி, சீரியஸா தான் சொல்றேன். மறுபடியும் கல்யாணம் பண்ணாதானே மறுபடியும் ஃபர்ஸ்ட் நைட்லாம் நடக்கும். அதுக்காக தான் சொல்றேன். பண்ணிக்கலாமா? மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? பாரு, மாப்பிள்ளை ரெடி, பொண்ணு ரெடி, மண்டபம் ரெடி, எல்லாம் ரெடியா தாண்டி இருக்கு. நீ மட்டும் ஊன்னு சொன்னா போதும், மறுபடியும் தாலியை கட்டிடுவேன். அது சரி, ஒரு வாட்டி தாலி கட்டினதுக்கு நான் படாத பாடுபட்டு இருக்கேன் மாமா. இதுல இன்னொரு வாட்டி வரையா? போங்க மாமா. ஏய், என்னடி பொண்டாட்டி இப்படி சொல்லிட்டேன்? இங்க பாரு, மாமா பார்த்து அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. மாமா உன்னை நல்லா சந்தோஷமா தானடி வச்சிருக்கேன். அதெல்லாம் சந்தோஷமா தான் மாமா வச்சிருக்கீங்க. ஆனா தேவையில்லாத டைம்ல தான் ரொம்ப படுத்தி எடுக்கிறீங்க. அதை தான் சொன்னேன், படாத பாட படுத்தி எடுக்கிறீங்கன்னு. அதனால ஒரு வாட்டி தாலி கட்டினதுக்கே போதும் மாமா, விட்டுருங்க மாமால. ஏய், அப்புறம் என்னடி பொண்டாட்டி? மாமா சின்ன சின்ன சட்டைகள்லாம் பண்ணதான் செய்வேன். பொண்டாட்டி நீ தான் சகிச்சுக்கணும். பாரு, மாமா பாவம்டி, அதுக்காக இப்படிலாம் சொல்லக்கூடாது. சரியா? லவ் யூ டி பொண்டாட்டி. என் மாமா என்ன சேட்டை பண்ணாலும் நான் பொறுத்துப்பேன் மாமா. ஏன் மாமா தானே? ஏன் மாமா அவர் சேட்டையை என்கிட்ட காட்டாம வேற யார்கிட்ட காட்டுவாங்க? நீங்க எவ்வளவு வேணாலும் சேட்டை பண்ணுங்க மாமா, நான் சமாளிப்பேன். என் மாமாவை நல்லாவே சமாளிப்பேன். அப்படி சொல்லுடி என் பொண்டாட்டி. லவ் யூ டி. சரி, இன்னைக்கு அசோக்குக்கு மீனாக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் நைட் இல்லை. பொண்டாட்டி பார்த்து செஞ்சா நல்லா இருக்கும். பார்த்து பண்ணடி பொண்டாட்டி. போங்க மாமா, உங்களுக்கு ரொம்ப தான். போங்க, நான் உள்ள போறேன், என்ன விடுங்க. ஏய் இருடி, இங்க பாரு, நான் சும்மாலாம் சொல்லல, உண்மையா தான் சொல்றேன். இன்னைக்கு நமக்கும். சரியா? முதல்ல இங்க இருந்து வீட்டுக்கு போவோம், அப்புறம் மத்தத பத்தி யோசிப்போம். சரிங்களா மாமா? நீங்க என்ன விடுங்க. உள்ள அருண் மாமாவும் நிம்மியும் இருக்காங்க, நான் போய் அவங்கள கூட்டிட்டு வரேன். நம்ம கிளம்பலாம். ஏய், அவங்க இன்னும் ரொமான்ஸை ஸ்டார்ட் பண்ணி எந்த எல்லைக்கு போயிருக்கிறாங்களோ யாருக்கு தெரியும். இங்க நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே நின்றுட்டு இருக்கோம். போனடி அதெல்லாம் பார்த்து செய்யடி, இப்படியெல்லாம் மாமா ஏமாத்தாதடி. ஐயோ மாமா, அதுக்காக மண்டபத்து வாசல்லே நின்னுட்டா? போங்க மாமா, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். அங்க போய் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். சரியா? வாங்க வாங்க கிளம்பலாம். லவ் யூ டி பொண்டாட்டி. என் பொண்டாட்டினா பொண்டாட்டி தான். வீட்டுக்கு போனதும் கபடி 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 தான். சரியா? போங்க மாமா, லவ் யூ மாமா. அப்ப நைட்டுக்கு மல்லிப்பூ வாங்கிடலாமாடி? போங்க மாமா. சமச்சா வாங்கி தந்த மல்லியப்பூ, அது தானாகத்தான் தந்தாதம்மா புல்லரிப்பு. மல்லிகை மஞ்சத்தில் விரிச்சு கணக்கு பண்ணுங்க, கன்னி பொன்னிருக்கு மாமா. மல்லிகை முத்து மனசத்தத்து இழுக்குதடி மானே, வளையல் மெத்து வயசத்தத்து வளைக்குதடி நீனே. ஜாடை என்னடி கொஞ்சம் சொல் கண்மணி, புது வெட்கம் கூடாதடி. சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு, கண்டதுண்டா? கண்டவர்கள் சொன்னதுண்டா? என் பூனைக்குட்டி இங்க இருக்கான். ஒடியை. ஐயோ மாம்ஸ், நீ இங்கேயா இருக்க? எங்கெல்லாம் தேடிட்டு வரேன் தெரியுமா?
மூஞ்ச பாரு, இவ்வளவு நேரம் உன்னதான் தேடிக்கிட்டு இருந்தேன். எங்கயா போன? நான் போனதெல்லாம் இருக்கட்டும்டி. இப்ப நீ எங்கடி பொண்ணு குட்டி போயிட்டு இருக்கா? அதான் சொல்றேன்ல, உன்னதான் தேடிக்கிட்டு போயிட்டு இருந்தேன் தெரியுமா? சரிடி, அதான் நான் எங்க இருக்கல. இங்க வாடி. ஐயோ மாம்ஸ், எங்கயா போன? எவ்வளவு நேரம் தெரியுமா நான் உன்னை தேடிக்கிட்டே இருந்தேன். எங்கயா போன? எப்பவுமே என்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். இப்ப எங்க போயிட்டா? அப்படியே பொண்ணு குட்டி, அசோக் மீனாவும் வீட்டுக்கு கிளம்புறாங்கல்ல, அவங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணணும்ல, அதை பண்ணிட்டு வந்தேன்டி. இன்னும் நான் தேடினேன் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு. மேடம் ரொம்ப பிஸியா இருந்தீங்களா, சரி அதுக்குள்ள முடிச்சுட்டு வந்துடலாமே நினைச்சேன். பார்த்தா அதுக்குள்ள என் பொண்ணு குட்டி என்ன தேட ஆரம்பிச்சிட்டோம். சாரிடி தொலை குட்டி. போயா மாம்ஸ், எவ்வளவு நேரம் தெரியுமா தேடினேன். நீ எங்க போனாலும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயா. நீ எப்பவுமே என்னை விட்டுட்டு போக மாட்டேன், ஆனா இப்ப போயிட்டேன். நான் உன்னை தேடிட்டே இருந்தேன். மூஞ்சி பாரு, போ உன் பேச்சுக்கா. சுச்சுச்சோ, சரிடி பொண்ணு குட்டி, சாரிடி. நீ பாரு, இதுக்காக மாமா பேச்ச காவு இல்லாம தப்பு இல்லை. காலாம் விடக்கூடாது, பழம் தான் விடணும். நீ நானும் பழம் விட்டுக்கலாம். சரி சரி, நான் உன் பேச்சு காவிடல, பழம் வெட்டிக்கிறேன். இன்னொரு வாட்டி இந்த மாதிரி நீட்ட சொல்லாம போனீங்கன்னா உன் பேச்சு காக்காதான், சரியா? சரிடி, நீ காவு விடுற மாதிரிலாம் அம்மா நடந்துக்க மாட்டேன், சரியா? சரி, அதான் கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு மாப்பிள்ளை பொண்ணு எல்லாம் கிளம்பியாச்சு. மண்டபத்துல இப்போ நம்ம மட்டும்தான் இருக்கோம். ஐயோ மாம்ஸ், என்ன இல்ல என்னங்கிறேன். இங்க பாரு, உன் வாழ்த்தனத்துல இங்க காட்டாத. இது மண்டபம். நம்ம எது வந்தாலும் நம்ம வீட்டுக்கு போய் வச்சுக்கலாம், சரியா? அதுக்கு இல்லடி பொண்ணு குட்டி. ஐயோ இங்க பாரு, நீ எதனா பேசுன கடிச்சிருவேன் பாத்துக்க. வாயை மூடிட்டு இரியா. வா நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். எல்லாரும் கிளம்பிட்டாங்க பாரு, வா நம்மளும் போலாம். சரிடி, போலாண்டி, போலாம். அதுக்கு முன்னாடி பொண்ணு குட்டி ப்ளீஸ்டி. ஐயோ மாம்ஸ், நீ அடங்க மாட்டியா? இப்பதானியா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்னை எல்லாரும் சேர்ந்து கிண்டல் பண்ணாங்க. அப்போ மறுபடியும் என்னையா இந்த வேலை பண்ற நீனு? இப்போ அடி, அவனுங்கெல்லாம் கிண்டல் பண்றதுக்காக ஏன் பொண்டாட்டிக்கிட்ட நான் ரொமான்ஸ் பண்ணாம இருக்க முடியுமா? போய் பாரு, அவன் ஜோடி ஜோடியா நின்று நேரம் ரொமான்ஸ் தட்டி ஓட்டிட்டு இருப்பானுங்க. அவனுங்க கிடக்குறானுங்க. அவனுங்களும் அவன் பொண்டாட்டிக்கிட்ட ரொமான்ஸ் பண்ணிட்டு தான் இருப்பானுங்க. அவங்க கிண்டல் பண்றாங்கன்றதுக்காகலாம் என் பொண்ணு குட்டியெல்லாம் விட முடியாது. எனக்கு இப்போ ஒன்று வேணும், குட்ரி. ஐயோ மாம்ஸ், நீ அடங்க மாட்டையா? மூஞ்சி பாரு. ஆனாலும் நீ இப்படி இருக்கிறதா எனக்கு பிடிச்சிருக்கு. லவ் யூ மாம்ஸ். வீட்டுக்கு போய் நிறைய தரேன். இப்போதைக்கு இது மட்டும் வச்சுக்க, சரியா? ஐயோடா, போதுண்டி பொண்ணு குட்டி, இப்போதைக்கு எனக்கு இது போதும். வீட்டுக்கு போனதும் மொத்தமா வாங்கிக்கிறேன். சரியோடி சொல்லு குட்டி. சீராத மோகம் நான் கொண்ட நேரம் தேனாக நீ வந்து சீராட்டத்தான். நீ என்றானே நான் தான் தேனி. வெளியில் மெத்தையிட்டு மெத்தையிலே உன்னையிட்டு கண்டிட்டு வாடும் தென்னஞ்சிட்டு கூடும் விட்டு உன்னை தொட்டு கொஞ்சம் நீ என்ன காவலுக்கு மகனா மகனா என் நெஞ்சில் அம்பவிட்ட மாயவென்ன மாயவென்ன. One eternity later. என்ன அருண், நீங்க முடிவா இருக்கீங்க போல இருக்கே. கண்டிப்பா ஜான், நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். அதுல இருந்து பேக் வாங்கவே மாட்டேன். அப்ப நியூ ப்ராஜெக்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க, அப்படிதானே? நியூ ப்ராஜெக்ட் மட்டும் இல்ல ஜான், என்னோட ஓன் ப்ராஜெக்ட். நான் கண்டிப்பா இதை பண்ணி தான் ஆகணும். பண்ணுவேன். இது என் ஒய்ஃப் கண்டி நான் பண்றது. அது சரி அருண், ஒய்ஃப்னா அவ்வளோ இஷ்டமா? கண்டிப்பா, ஏன்னா அவ என் உயிராச்சே. அவ இல்லைன்னா நான் இல்லை. அதனால அவளுக்காக நான் எதுவுமே பண்ணுவேன். அதனால தான் அவளுக்காக தான் இந்த நியூ ஆஃபீஸ், நியூ ப்ராஜெக்ட், ஓன் ப்ராஜெக்ட் எல்லாமே என் பொண்டாட்டிக்காக, என் பூனைக்குட்டிக்காக. அருண், உங்க ப்ராஜெக்டும் உங்க ஆஃபீஸும் நல்லா வர என்னுடைய ஆல் தி பெஸ்ட் அருண். நீங்க கண்டிப்பா லைஃப்ல நல்லா வருவீங்க அருண். ஏன்னா நீங்க பொண்டாட்டியை லைக் பண்றீங்க, அதுக்காகவே நீங்க பெரிய இடத்துக்கு வருவீங்க அருண். கண்டிப்பா ஜான், ஏன்னா என் லைஃப்ல அவ தான் ஜான். அவளுக்காக தான் எல்லாமே. எங்க அம்மா அப்பா தம்பி ஒய்ஃபு இவங்களுக்காக ஒரு பக்கம்னாலும் மொத்த மீதியுமே என் ஒய்ஃப்காக தான். என் ஒய்ஃப் மட்டும்தான். சூப்பர் அருண், உங்களை பார்க்கும்போது என் ஒய்ஃப் மேலே எனக்கு லவ் வருதுன்னா பார்த்துக்கங்களேன். இப்போ வீட்டுக்கு போன உடனே என் ஒய்ஃபை நான் லவ் பண்ணணும். ஏன்னா உங்கள் லவ்வை பார்த்துட்டு, அதனால என் லவ்வை நான் என் பொண்டாட்டிக்கிட்ட காமிச்சே ஆகணும். அது சரி, போங்க போங்க, முதல்ல போய் உங்க பொண்டாட்டிக்கிட்ட உங்க லவ்வை காட்டுங்க. எப்பவுமே காட்டுங்க, இப்போ மட்டும் இல்லை, எப்பவுமே உங்க லவ்வை காட்டிட்டே இருங்க. ஒன் செகண்ட் ஜான், ஃபோன் வந்து என்னன்னு பார்த்துட்டு வரேன். ஓகே அருண், கேரி ஆன். அம்மா என்ன இந்த டைம்ல அம்மா கால் பண்றாங்க? சரி என்னன்னு கேட்போம். ஹலோ அம்மா, சொல்லுங்கம்மா. ஹலோ அருணே, அருணே. சொல்லுங்கம்மா, நான் தான் பேசுறேன். என்னம்மா, என்னாச்சு? அது வந்து அருணே, அது வந்து அது நிமிக்கி. அம்மா சொல்லுங்கம்மா, என்னம்மா
நிமிக்கு என்னமாச்சு அம்மா சொல்லுங்கம்மா. அது வந்து யாருன்னு நிம்மிக்கு டேய் கார்த்திக், இன்னொரு ஹாஃப் அன் ஹவர்ல கான்ஃபரன்ஸ் மீட்டிங் இருக்கா, ரெடியா இருந்துக்கா? எல்லாம் ரெடியா தான்டா இருக்கேன், பாத்துக்கலாம் விடு. ஓகேடா, முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணல, அதான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். சரிடா, நீ ரெடியா இருக்கா? நான் போயிட்டு கேபின் இருக்க போயிட்டு வந்துடுறேன். ஓகே சீக்கிரம் வா மச்சான், அங்கேயே உட்காந்துடாத, சீக்கிரம் வந்துரு. ஒரு நிமிஷம்டா, வீட்ல இருந்தா ஃபோன் வருது, என்னன்னு கேட்டு வந்துடுறேன். சரிடா மச்சான். ஹலோ, சொல்லுங்கப்பா. கார்த்திக், அப்பா இல்லப்பா, அம்மா பேசுறேன். சொல்லுங்கம்மா, என்னம்மா? கார்த்திக், அது வந்து நீ இப்ப கொஞ்சம் கிளம்பி வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்கா? எதுக்குமா, என்னாச்சு? கார்த்திக், ஒரு எமர்ஜென்சி, நீ கொஞ்சம் சீக்கிரம் வாடா வீட்டுக்கு. அம்மா, என்னம்மா, என்ன எமர்ஜென்சி? அப்பாக்கு ஏதாவது? அம்மா, என்னன்னு சொல்லுங்கம்மா. இங்க பாரு கார்த்திக், அப்பாக்குலாம் எதுவும் இல்ல. நீ கொஞ்சம் கிளம்பி வீட்டுக்கு வாங்க, சீக்கிரம் வாங்க. அம்மா, என்னன்னு சொல்லுங்கம்மா, என்னன்னு சொன்னதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கம்மா. டேய் கார்த்திக், என்னடா என்னாச்சு? தெரியல, என்னன்னு தெரியல, அம்மா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அம்மா, என்னன்னு சொல்லுங்கம்மா, யாருக்கு என்னாச்சுமா? டேய் கார்த்திக், நீ வீட்டுக்கு வாடா வா. இங்க பாரு கார்த்திக், அனன்யாக்கு நீ வீட்டுக்கு வாங்க. ஏதா நான் நேர்ல சொல்றேன், நீ வீட்டுக்கு வாடா. அனன்யாவுக்கு என்னம்மா, என்னமாச்சு அனன்யாவுக்கு? ஹாய் டியர்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன் பா. இன்னைக்கான வெட்டிங் விஷஸ், இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் கண்ணம்மா சிஸ்டர் கனகராஜ் ப்ரோ. விஷ் யூ ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி கண்ணம்மா சிஸ்டர் கனகராஜ் ப்ரோ. கண்ணம்மா சிஸ்டர் கனகராஜ் ப்ரோ, நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ப்ரோ, நம்ம சப்ஸ்கிரைபர் சில ஃப்ரெண்ட்ஸுங்களோட நேம் சொல்லியிருக்காங்க. ஹாய் மேனகா சிஸ்டர். ஹாய் தீபிகா சிஸ்டர். ஹாய் ஸ்ரீநிதி சிஸ்டர். ஹாய் பொன்லட்சுமி சிஸ்டர். ஓகே டியர்ஸ். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எம்எம்கே வீடியோ போயிட்டு இருக்கு இல்லையா, அன்புலவ் கார்ட்டூன் சேனல்ல வீடியோஸ் எல்லாரும் பாக்குறீங்க, 2000 வியூஸ் மேல போயிட்டு தான் இருக்கு. பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், அதையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்களா ப்ளீஸ். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்களேன். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து ஒரு 3 நாளுமே நான் 3 வீடியோவும் போட்டுட்டேன். இன்னைக்கு 3 வீடியோ வருமானு கேட்டா எனக்கு தெரியல, பட் எடுத்துட்டேன், 3 வீடியோவும் எடுத்துட்டேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நெட் இஷ்யூஸ் இருக்கு, உடனே எல்லா வீடியோவும் அப்லோட் ஆக மாட்டேங்குது. இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் எந்த வீடியோ போட முடியுமோ போடுறேன். நான் 3 வீடியோவும் எடுத்தாச்சு, பட் என்ன போட முடியுமோ அதை நான் போடுறேன். ஓகேங்களா? ஓகே டியர்ஸ், பை. மறக்காம அன்புலவ் கார்ட்டூனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அன்புலவ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை மா.